எஸ் எஸ்ஆர்ஹெச்ல ஜெயிக்கவே கூடாது, அவங்கள வெளியே வரக்கூடாதுடா. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த தோனியை பார்த்ததுல இருந்து. சிஎஸ்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ்லாம் மூஞ்சியை வெளியே காமிக்காதீங்க, அப்படியே ரூம்குள்ளே இருங்க. பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் சூப்பர், அல்டிமேட். தூபேது தோனிது சூப்பர். வாவ் சூப்பர். லாஸ்ட் ஓவரில் வந்தார், யாரும் அவ்வளோவா விக்கெட்டில் போல, லாஸ்ட் விக்கெட்டில் வந்தார். அதுவே வந்தார்ல, அதுவே சந்தோஷம் பெருசா. செம்மண்ணா, ஒரு விக்கெட்டும் இப்போ பறந்துட்டு இருக்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சோம், எஸ்ஆர்ஹெச் வந்து அதிகமாக ஸ்கோர் இருக்கிறதுனால அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். ஆனால் இப்படி மாறும் நாங்கள் நினைக்கல. தோனி வந்தது ரொம்ப கூஸ் பம்ப்ஸ். எஸ்ஆர்ஹெச் ஒரு காம்படிட்டிவ் சைடு ஆக்சுவலி, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. மற்ற வர மேட்சஸ்ல நல்லா ஆடுவாங்கன்னு நம்புறோம். தேங்க்யூ. ருத்து வந்து 2 ரன் அடிச்சு அவுட் ஆயிருக்கலாம், அவர் 100 அடிச்சிருப்பாரு. ஆனால் அந்த அவுட்ல தோனி வந்துட்டாரு, அது நல்லா இருந்துச்சு. தோனி 4 அடிக்க போடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜடேஜா விக்கெட் எடுத்தாரு. தேஷ்பாண்டி வந்து 4 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் மிச்சல் வந்து கேட்ச் 5 விக்கெட் எடுத்து 5 கேட்ச் பிடிச்சாரு. அது எஸ்ஆர்ஹெச் ரொம்ப 280 270 அடிக்குது. அதனால இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்தோம். ஆனால் வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் தோனி ஹேண்டில் ஸ்டெம்ப் அடிச்சார், ஆனால் நாட் அவுட் ஆயிடுச்சு. மேட்ச் நல்லா போச்சுன்னா சிஎஸ்கே 134க்குள்ள ஆல் அவுட் ஆகணும்னு எதிர்பார்க்கல. டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா, ஆனால் அவங்க அடிக்கல. அவங்க அடிச்சிருந்தா மேட்ச் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருக்கலாம். நல்லா இருந்துச்சு. பவுலிங் யூனிட் ஃபீல்டிங் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க, அதனால தான் 134க்குள்ள ஆல் அவுட் ஆகிடுச்சு. 74 ரன்ஸில் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிட்டோம். ஆடின எல்லா பிளேயர்ஸுமே வேற லெவலாக இருந்தாங்க. மத்திஷா பத்திரானா தான் ஒரு போல்டு போட்டார், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. தோனி வந்தாரு, ஒரு 4 அடிச்சாரு, அதுவே எங்களுக்கு போதுமே. அதுதானே தலை தரிசனம். செம்மையா என்ஜாய் பண்ணுங்க. கிரவுண்டு ஃபுல்லா என்ஜாய் தான். ஒரு ஓவர் முடிஞ்சிச்சுன்னா சாங், ஃபுல்லா என்ஜாய் தான். தோனி இருக்கிற வரைக்கும் எல்லாருமே குவைட்டா தான் இருக்கணும். சூப்பரா இருந்துச்சு. இவனுக்காக தான் எல்லாரும் வந்ததே. பட் ஆர்சிபி ஃபேன், நெக்ஸ்ட் இயர் கப் எங்களுக்கு. விசாலா கப்பு நஹி, நெக்ஸ்ட் இயர் எங்களுக்கு நஹி நாங்களே விட்டு கொடுத்துறோம் நெக்ஸ்ட் இயர் தோனி போன பிறகு. மேட்ச் வேற லெவல் இருந்துச்சு. தோனியை பார்த்தாச்சு, அது போதும். எஸ்ஆர்ஹெச் சைலன்ஸ் பண்ணு ப்ரோ. சைலன்ஸ் பேட் கமின்ஸ். சைலன்ஸ் தான் ப்ரோ. சைலன்ஸ்ல ஒண்ணும் இல்ல ப்ரோ. மறுபடியும் வரும் ஃபைனலுக்கு, கவலைப்படாதீங்க. I enjoyed the match. I came from Maharashtra. I am a CSK fan. துபாய்ல என்ன வர? ஆமா, மேட்ச் செமையா இருந்துச்சு. தோனி செம்மையா இருந்தது. ஆக்சுவலாக 15th ஓவர்லேயே தெரியும் நம்ம ஜெயிச்சிடலாம். 10th ஓவர்லேருந்தே தெரிய ஆரம்பிச்சிச்சு. தலை வேற லெவல் ப்ரோ, வேற மாதிரி எப்பயும் போல தான். துஷார் தேஷ்பாண்டே கலக்கிட்டாரு ப்ரோ. நான் எப்பயுமே காவியாக்கா பயந்து ஓடிட்டாங்கங்க. ஆக்சுவலாக காவியாக்காவை காணோம், ஆஃப் மேட்ச்லேருந்து போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு அப்பயே நம்ம ஜெயிச்சிட்டோம். வேற லெவல் ப்ரோ. டேரல் மிச்சல் மிரட்டிட்டாரு, வேற மாதிரி. தேங்க்யூ ப்ரோ. நல்லா முதல் முறையா வந்தேன், அப்போவே சிஎஸ்கே ஜெயிச்சிச்சு. அவ்வளவுதான் ப்ரோ. தலையை பார்க்கறதுக்காக வந்தோம். சூப்பரா இருந்தது மேட்ச். ப்ரோ சூப்பர். பேட் கமின்ஸ் எஸ்ஆர்ஹெச் டீம் எல்லாரும் குஷ். ஓபனர்ஸ் இல்லனா டீமே இல்ல. ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೆ. அன்எக்ஸ்பெக்டட் இல்ல அன்எக்ஸ்பெக்டட் தான். சன்ரைசர்ஸ் 1 ஆகும்னு நினைச்சோம். ஆமா 1 தலை தான். ஆஃப் கோர்ஸ் தலை ஜட்டு. தட்ஸ் இட். பக்கா லாஸ்டா தான் கிடைச்சது, கொஞ்சம் ஃபியூ டைம்ஸ். தட்ஸ் இட். வேற லெவல். பயங்கரமான கம்பேக் கொடுத்திருக்காங்க. ப்ரோ சிஎஸ்கே பத்தி மட்டும் பேசுறீங்க, ஆர்சிபி அப்புறம் இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்கல்ல. ஆர்சிபியும் பேக் டு பேக் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரியான கம்பேக் கொடுத்திருக்காங்க. செம கேட்ச் எல்லாமே. மிச்சல் ஃபார்ம்ல வேற வந்துட்டாரு. இதோட பெரிய மேட்ச் பார்க்கலாம். சூப்பரா வேற லெவல். செம சூப்பரா இருக்கு. வெறித்தனம். செமையா மாஸ். 400 கிலோமீட்டர் இருந்து வரோம் நாங்க, சேலத்துல இருந்து பைக்ல. என் பொண்ணு இது. எஸ்ஆர்ஹெச் வந்து நம்ம ஆல் அவுட் பண்ணுவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. அவங்களுக்கு நம்ம பயங்கரமான சைலன்ஸ் இந்த மேட்ச்ல கொடுத்தாச்சு. வி மூவ். சூப்பர் மேட்ச். சும்மா தூர்சி தட்டிட்டோம். கப்பு நமக்கு தான். கப்பு தோனிக்கு தான் ப்ரோ. லாஸ்ட் ப்ரோ ஃபிக்சிங் நான் சிஎஸ்கே தான். சிஎஸ்கே ஆல்வேஸ் கப்பு நம்ம தான்.
அந்த மாதிரி ஆனாரு. ஜடேஜா தான் பார்த்தோம், ஜடேஜா தான் பிடிச்சிருந்துச்சுண்ணா. தோனி தான் வெயிட் ஸ்பாட் சைலன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். தோனி நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கே இஸ் த பெஸ்ட். சிஎஸ்கே ஃபாரெவர். ஆக்சுவலாக அதான் அட்லீஸ்ட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு ஃபைட் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் இது டோட்டலாக சொன்னால் ரொம்ப ஒன் சைடடாக போயிருச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு 4 அது போதும். மேபி இன்னும் கொஞ்சம் ஒரு டவுன் முன்னாடி வரலாம் என்ன கேட்டால். நல்லா ஃபார்ம்லேயே இருக்காரு. கரெக்டாக பால் என்னென்னா மீட் பண்ணுறாரு. எல்லாமே மிடில் ஆஃப் த பேட்டில் படுது. கரெக்டாக இவ்வளோ ஒரு ஃபார்மில் இருப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சிஎஸ்கே மேட்ச் சூப்பராக இருந்தது. டேரல் மிச்சர் நிறையா வாட்டி அடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 50 அடிச்சார். அது இல்லாமல் 5 கேட்ச் வேறு பிடிச்சார். எங்கே போனாலும் டேரல் மிச்சர் தான் இருந்தார். சூப்பராக விளாண்டாங்கண்ணே. Nice experience at the Chepauk Stadium. We came from Maharashtra and we enjoyed a lot. And senior CSK beat the SRH. That's the big difference because SRH is the winning in the point table at the third position. But finally, CSK defeat SRH and we'll enjoy the lot. He is the big fan of MS Dhoni. I want to say one sentence only about MS Dhoni. He's the man, the myth, the legend, the Mahi. Thank you. Yes. தோனிக்காக வந்ததுக்கு தோனி தரிசனம் கிடச்சிது, கேட்ச் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் சென்னை இந்த மேட்ச் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் வீழ்த்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் டீமே செம்ம கம்பேக் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக மிச்சல் வந்து ஏன் டீமில் எடுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இந்த மேட்ச் நல்லா 50 அடிச்சுட்டு நல்லா கேட்சும் பிடிச்சிருக்காங்க. பெர்ஃபெக்ட் கம்பேக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் இன்னும் நல்லா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். வெரி குட் ஒன் சைடட் மேட்ச். 200 was a very great score today. And that's why we have won. That gave us extra confidence. சூப்பராக போச்சு. ஒன் சைடடாக போச்சு. எஸ்ஆர்ஹெச் ரொம்ப அடிக்கவே இல்லை. போலிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. போன மேட்சை விட இந்த மேட்ச் போலிங் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு ஃபஸ்ட்டு டைம்லேயே தெரிஞ்சிச்சு 5 ஓவர்லேயே சிஎஸ்கே தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. சூப்பராக போகுது. இட்ஸ் a great comeback. சிஎஸ்கேக்கு பெரிய கம்பேக். I was fan for SRH. I did not get SRH jersey, so I am wearing this and I am going before match counter. I thought SRH will get more runs, but no. CSK bowling is very good. Ade only le na 5 matches 4 losses still in top 4. Nothing will happen. We'll go for playoff. Nalla irukku. Congratulations. Adu only le they lost the match with large margin, but they didn't even try. Appadida. That's all. Nothing to say. Little bit disappointed, but it's okay, fine. Always Super CSK match. rocks. CSK rocks. Dhoni rocks. MS Dhoni. CSK rock. சூப்பராக இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஃபைனல் ப்ளே பண்ணேன். மேட்ச் செம்மையாக போச்சு. செம்மையா இருக்குது. செம்ம என்ஜாய் பண்ணாங்க பசங்க. ருத்ராஜ் பேட்டிங். துபாய் ஜட்டுவோட கேட்சிங் Sixer. சூப்பரா இருந்தது. ஜட்டு கேட்சிங் சூப்பரா சென்னையோட இருந்தது. 6er மன்னன் துபாய். SRH. At last, Cummins got silenced himself. மேட்ச் நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. நம்ம கிளியராக வின்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. Bad. SRH was let down. CSK played very well. நாங்க சூப்பரா இருந்தது. வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. பசங்களோட ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். So we enjoyed it thoroughly. லாஸ்ட் மேட்ச்க்கு இந்த மேட்ச் நல்லா ஆமா நல்லா ரொம்ப இம்ப்ரூவ்மென்ட் அதிகமாக இருக்கு. ஏசமா. அண்ட் லாஸ்டா தோனி வந்து எப்பவும் போல ஒரு கலக்கிட்டாரு. ஆமா. எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க. ஜடேஜா, பத்ரனா எஸ்பெஷலி சூப்பர்.